வணக்கம். கதையின் பெயர் மாதவம். பகுதி 1. இந்த 2 பிள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டு ஒரு இடம் போக முடியுதா, வர முடியுதா? இடுப்புல ஒண்ணு, கையில ஒண்ணு. 2ம் லட்டு தான். ஆனா சமாளிக்கத்தான் திராணி இல்ல. தோ வீடு வந்தாச்சு. அம்மா வீடுனாலே சந்தோஷம்தான். இங்க வர என்ன பாடு வேணும்னாலும் படலாம். இனி 4 நாளைக்கு மகாராணி உபசரிப்பு நமக்கு என்று எண்ண பூரிப்பில் தாய் வீட்டினுள் நுழைந்தாள் கோதை. லதா, சுதா என்று முத்துமுத்தாய் அழகான குழந்தைகள். ஆனால் விஷமக்கார வாண்டுகள். என்ன, அக்கா வந்திருக்கா போல. ஐயோ, அழறாளே. எப்போ இவளுக்கு விமோச்சனம் கொடுக்க போற ஈஸ்வரா என்று மனம் பதைக்க முத்தத்து தூண் மீது சாய்ந்து கொண்டு தேம்பும் அக்காவின் அருகில் சென்று அமர்ந்தாள் கோதை. என்னக்கா, எப்படி இருக்க? ஏன் அக்கா அழற? அழுது அழுது ஓஞ்சு போயிட்ட. அரவணைப்பாய் பேசினாள் கோதை. அழுது அழுது ஆயுசு கரைஞ்சு ஓடுதுடி. இந்த காஞ்சி காமாட்சியும் மௌனம் சாதிக்கிறாளே. வீடு கொடுத்தா, காசு பணம் வாரி வாரி கொடுத்தா, வசதி வாய்ப்புக்கு பஞ்சம் இல்லாம பாத்துக்கிறா. ஆனா 10 வருஷமா நான் கேட்கிற குழந்தை வர மட்டும் தரலையே என்று சொல்லி முடிப்பதற்குள் ஓ என்று மீண்டும் அழத் தொடங்கினாள் கோமதி. சமையல் அறையில் காப்பி கலக்கும் அம்மாவை காணும் போது ஏதோ ஒரு பரிதவிப்பு கோதையின் மனதில். இந்த பாவப்பட்ட ஆத்மா இன்னும் எவ்வளவு வேதனை தான் சுமக்குமோ. இவ கடைசியா சிரிச்ச ஞாபகம் கூட இல்ல என்று மனதினுள் நொந்து கொண்டாள். தோட்டத்தில் அப்பா கனகாம்பர பூக்களை பறித்து சுதாவின் கூடைக்குள் போட்டுக் கொண்டிருக்கிறார். தாத்தா, தாத்தா என்ற லதாவின் குரல் கூட அவருக்கு கேட்கவில்லை. இளமையின் கோலம் மொத்தமும் மறைந்து வெறும் முதுமையை மட்டுமே பூசிக்கொண்டு புன்னகையை தொலைத்து மனதிற்குள் வேதனைகளை திணித்து திணித்து வாழும் மற்றும் ஒரு ஆன்மா. இந்த லதா சுதா மாதிரி நானும் கோமதியும் சின்ன பிள்ளைகளாவே இருந்திருக்கலாம். எதுவும் புரியாம, எந்த கவலையும் தெரியாம கனகாம்பர வாசத்துல வாழ்ந்து முடிச்சிருக்கலாம் என்று பெருமூச்சு விட்டாள். இந்தா கோதை, இந்த காப்பிய குடி. அம்மாவின் குரல் கோதையின் பொருளற்ற பகல் கனவை கலைத்தது. பிள்ளைகளை அக்காவிடம் விட்டுவிட்டு கோதையும் அவள் அம்மாவும் மட்டும் கோவிலுக்கு சென்றனர். அமைதி காத்த அம்மாவின் மௌனங்களை சற்று உடைக்கத் தோன்றியது அவளுக்கு. அக்கா ஏமா ரொம்ப வருத்தத்துல இருக்கா? எப்போ வந்தா என்று வினவினாள். என்னன்னு சொல்லு, காலையில கோலம் போட்டுட்டு நிமிர்ந்து பார்த்தா பொட்டியோட இவ நிக்கறா. ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுடுச்சு. இன்னும் ஒரு போன் கூட பண்ணாம இப்படி வந்து நிக்கறான்னு கேட்டா ஓன்னு அழுதா அழுதா அப்படி அழுதா. மும்பையில மாமியார் கூட சண்டை போட்டுட்டு தானே ரயில் ஏறி காஞ்சிபுரம் வரைக்கும் தனியா வந்திருக்கா. அவ மாமியாருக்கு இவளை விவாகரத்து பண்ணிட்டு தான் பிள்ளைக்கு வேற பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு வெறி பிடிச்சிருக்கு. இவ மேல பிரியமா இருந்த உன் மாமாவும் இப்ப அம்மா பேச்ச கேட்டு தாண்டவம் ஆடுறாராம். காசு மிதமிஞ்சி இருக்கு, அவங்கள யாரு தட்டி கேட்கறது? இந்த பாழா போன ஒரு பிள்ளைய பெத்தெடுத்துட்டா இந்த கதி வருமா? 10 வருஷமா தூக்கம் இல்லடி இவளை நினைச்சு. வேண்டாத தெய்வம் இல்ல. நான் கோயிலுக்குள்ள நுழையும் போது எல்லா சாமியும் கண்ணையும் காதையும் இறுக முடிக்குது. இதுக்கு மேல நான் என்ன பண்ண என்று கண் கலங்கினாள். ஏமா, ஒரு நல்ல டாக்டரா பார்க்கலாமே. மும்பையில இல்லாத டாக்டரா இந்த கிராமத்துல இருந்துட்டு போறாங்க. அக்கா கிட்டதான் குறை இருக்கா? மாமாவையும் செக்கப் பண்ணணும்ல. இவளை மட்டும் குறை பேசுறது நியாயம் இல்லையேம்மா. போராட யாருக்கு தெம்பு இருக்கு? யாருக்கு தைரியம் இருக்கு? மாமாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணா மட்டும் குழந்தை பிறந்துடுமா? இன்னமும் அமைதியா இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. சென்னையில இருக்கிற அவ மாமியாரோட அண்ணனை போய் பார்த்து இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. 10 வருஷமா குமுறி குமுறி நொந்து போனதுதான் மிச்சம். 4 பேரை கூப்பிட்டு மத்தியசம் பண்றதால குடும்ப மானம் ஒன்னும் பறி போயிடாதுமா. அக்கா வாழ்க்கையை விட குடும்ப கௌரவம் பெருசு இல்ல என்று சரவெடியாய் புரிந்தாள் கோதை. அவள் சொல்வதெல்லாம் சரி என்பது போல மௌனமாய் சிந்தனையில் மூழ்கினாள் அம்மா. தன் தாயிடம் கூறியதை
வீடு திரும்பிய பின் தந்தையிடமும் அக்காளிடமும் மீண்டும் விளக்கினாள். ஆனால் இம்முறை கண்ணியமாய். என்னடி பேசுற? என் புருஷன் மேல எந்த தப்பும் இல்ல. எல்லாம் என் மாமியாரோட வேலைதான். அவருக்கு உடம்புல எந்த குறையும் இல்லடி. இப்படி பேசிட்டு இருக்காத என்று பொங்கினாள் கோமதி. இவ்வளவு பாசம் வச்சிருக்க மாமா மேல. ஆனா பெட்டி எடுத்துட்டு நீ கிளம்புறச்ச ஏன் உன்னை தடுத்து நிறுத்தல? இன்னும் எத்தனை காலத்துக்கு பைத்தியக்காரி போல வாழ போறாக்கா? 4 பேருக்கு விஷயம் தெரிஞ்சா அவரு சுத்தமா என்னை விலக்கி வச்சுட்டா நான் என்னடி செய்வேன் என்று குரல் தழுதழுக்க மன்றாடினாள். அம்மா, கலகம் பிறந்தாதான் வழி கிடைக்கும். கோத சொல்றதுதான் சரி. அப்பா நான் இருக்கேன், கவலைப்படாதம்மா என்று சாந்தமாய் கூறினார் அப்பா. அவர் குரலில் ஏதோ ஒரு நம்பிக்கை தென்பட்டது போல தனக்குள்ளே சிரித்து கொண்டாள் கோதை. மறுநாள் காலையில் அப்பா தொலைபேசியில் கோமதியின் மாமியாரின் அண்ணனிடம் பேசிக் கொண்டிருப்பதை மற்ற மூவரும் கேட்டுக்கொண்டிருந்தனர். தூணில் சாய்ந்தபடியே அமர்ந்து கொண்டு சுதாவை மடியில் வைத்துக்கொண்டு அமைதியாய் அழுதிருந்தாள் கோமதி. லதா அவள் அருகில் உட்கார்ந்து கொண்டு கண்ணீர் வடிய வடிய துடைத்துக் கொண்டிருந்தாள். அம்மாவும் கோதையும் ஆளுக்கொரு தூணின் அருகில் சிலையாய் நின்று கொண்டிருந்தனர். அப்பாவின் குரலும் கோமதியின் விசும்பலும் தவிர உலகனைத்தும் அமைதியாய் போனது அந்த வீட்டில். பேசி முடித்தவுடன் அப்பா நாற்காலியில் வந்து அமர்ந்தார். அவர் ஏதாவது கூறுவார் என்று எதிர்பார்த்து பொறுமை இழந்து கோதை அமைதியை உடைத்தாள். அப்பா, பெரியப்பா என்ன சொன்னாங்க? ஒன்னும் இல்ல. மாப்பிள்ளையையும் சம்மந்தியையும் சென்னைக்கு வர சொல்லி பேசலான்னு சொன்னாரு. அப்படியே அவருக்கு தெரிஞ்சு டாக்டர் கிட்ட கோமதி மாப்பிள்ளை 2 பேரையும் செக்அப் பண்ணிடலான்னு சொன்னாரு என்று கூறி முடித்தார் அப்பா. பிறகு ஏதோ சிந்தனையில் மூழ்கியபடியே அந்த நாற்காலியில் போட்டு வைத்த கல்லாய் கிடந்தார். சென்னையில் தன் வீட்டிற்கு திரும்புகையில் அம்மா, அப்பா, அக்கா அனைவரையும் உடன் அழைத்து வந்தாள் கோதை. லதா, சுதா தவிர யார் முகத்திலும் சிரிப்பில்லை. பேருந்தின் ஜன்னலோர காற்றில் பிள்ளைகள் தூங்கி போயினர். மற்றவர்களுக்கு அழுதழுது இமையும் இதயமும் கனத்து போய் இருந்தது. கவலைப்படாதீங்க மாமா, அன்னிக்கு எந்த குறையும் வராது, கடவுள் கைவிட மாட்டார் என்று கோதையின் கணவன் முரளி தன் தந்தையிடம் அன்பாய் பேசுவதை கேட்டு பெருமிதம் கொண்டாள். ஒரே வீட்டுல இப்படியும் ஒரு மாப்பிள்ளை, அப்படியும் ஒரு மாப்பிள்ளை என்று தனக்குத்தானே புலம்பிக் கொண்டாள். அம்மா எங்கு சென்றாலும் சமையல் அறையிலேயே தஞ்சம் கொள்வாள். யார் வீடாக இருந்தாலும் அடுக்களை மட்டும் அவள் பெயரில் பட்டா போட்டுவிட்டது போல் அவ்வளவு உரிமை எடுத்துக் கொள்வாள். அகண்ட உலகத்தில் அவளுக்கென்று ஒரு குட்டி உலகம் அது. அம்மா, போதும் வேலை செஞ்சது, போய் படுமா, களைப்பா இருப்ப என்று கோதை கூற சரி என்பது போல் தலையை ஆட்டியவாறு நகர்ந்து சென்றாள். கோமதி பிள்ளைகளோடு தூங்கி போனாள். நாளை ஏதோ தர்ம யுத்தத்திற்கு ஆயத்தம் ஆவது போல இனம் புரியா படபடப்பு கோதைக்கு. காலை அத்தையும் மாமாவும் மும்பையிலிருந்து வந்துடுவாங்க. மதியம் டாக்டர் கிட்ட செக்அப் முடிஞ்சிடும். நாளை மறுநாள் எல்லா ரிசல்ட்டும் வந்துடும். கடவுளே, இனிமேலாவது அக்கா மேல இரக்கம் காட்டு என்று மௌனமாய் பிரார்த்தனை செய்துவிட்டு உறங்கி போனாள் கோதை.